ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். 11th சம் பார்க்கலாம். யூ ஆர் டவுன்லோடிங் எ சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாங்கை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறோம். த பர்சன்ட் ஒய் இன் டெசிமல் ஃபார்ம், அதாவது ஒய் அப்படின்றது வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்களாம், அது டெசிமல் ஃபார்மில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப் மெகாபைட்ஸ் ரிமைனிங் டு கெட் டவுன்லோடட் இன் எக்ஸ் செகண்ட்ஸ் இஸ் கிவன் பை அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒன்று சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து மொபைல் வந்து ரீசார்ஜ் பண்ணுவோம். ரீசார்ஜ் பண்ணும்போது நமக்கு பர் டே வந்து 1 GB கொடுப்பாங்க, இல்லை 2 GB கொடுப்பாங்க, 1.5 GB அப்படி கொடுப்பாங்க. நம்ம நெட்டை யூஸ் பண்ண என்ன ஆகும்னா, நம்மளுடைய டேட்டா வந்து அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வந்துடும், அப்புறம் 0 ஆகிடும், அப்புறம் நமக்கு நெட்டை யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆகிடும். அந்த மாதிரி தான் இப்போ ஒரு சாங்கை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சாங்கை டவுன்லோட் பண்ணுறதுக்கான சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MB. அந்த சாங்கோடைய சைஸ் வந்து 1 MB. ஓகே, இப்போ அது எவ்வளோ நேரத்தில் டவுன்லோட் ஆகும் பார்த்தீங்கன்னா 20 செகண்ட்ஸில் வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது டைம் பார்த்தீங்கன்னா 0ல் இருக்கும். ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்த பிறகு தான் நமக்கு என்ன ஆகும், 1 2 3 4 அப்படியே வந்து 20 செகண்டில் அது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிச்சிடும். அப்போ 1 MBன்னு சொல்லும் போது என்ன ஆகிடும், நமக்கு லாஸ்ட்டாக அந்த 1 MB அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வந்து 0ல் வந்துடும். ஓகே, ஸோ 1024 KB தான் ஒரு MB இல்லையா? அப்போ குறைஞ்சிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும், 1024 அப்படின்றது என்ன ஆகும், 1000 KBயாக மாறிடும், அப்புறம் 900 மாறும், அப்புறம் 800 KBயாக மாறும், அப்படியே வந்து நமக்கு என்ன ஆகிடும், 0 மாறிடும். டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். இங்கே டேட்டா பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டே வரும், குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம இந்த சம்ம போட போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டோட்டல் MB ஆஃப் த சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த சாங்கோடைய டோட்டல் சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ நமக்கு சைஸ் அப்படின்றத வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஒய்னா என்ன, சைஸு. எக்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா டைம். ஓகே, நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாமா? y = -0.1x + 1. இதில் வந்து இந்த ஈக்குவேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ரிமைனிங், அதாவது மிச்சம் இருக்கிற டேட்டா அப்படின்னு சொல்லலாம். மிச்சம் இருக்கிற டேட்டா அதுதான் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது பர்சன்டேஜில் இருக்கான், அதை வந்து நம்ம வந்து மெகாபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் அப்படின்றது வந்து டைம். ஓகே, ஸோ டேட்டா வந்து நமக்கு கம்மியாயிட்டு வர வர டைம் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா டோட்டல் MB ஆஃப் த சாங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து கம்மியாகவே கூடாது, டோட்டலாக இருக்கிறது டேட்டா தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். சைஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஒய் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எக்ஸுக்கு வந்து வேல்யூ போட போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸுக்கு என்ன வேல்யூ போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக அந்த MB அப்படியே இருக்கும்போது நம்ம இன்னும் டவுன்லோடே பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகும், டைம் அங்கே 0வாக தான் இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா தான் 1 2 3 அப்படியே வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ 0ல் இருக்குன்னு அர்த்தம். இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன வேல்யூ போடணும், 0 அப்படின்னு போடணும். முதல்ல வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அப்போ கண்டுபிடிக்காததுக்கு வேல்யூ போடணும். இப்போ வந்து ஃபைண்ட் த டோட்டல் MBனா சைஸை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது ஒய்யை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ வந்து எக்ஸுக்கு வேல்யூ போடணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு வந்து இதில் வந்து 0 அப்படின்னு போடும்போது ஒய்யுடைய வேல்யூ என்ன ஆகும்னா, y = -0.1 இன்ட்டு எக்ஸுக்கு வந்து 0 இல்லையா, +1ன்னு வந்துடும். இப்போ 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். இங்கே +1ன்னு வந்துடும். இப்போ 0 + 1 வந்து 1ன்னு கிடைக்கும். அப்போ y பார்த்தீங்கன்னா 1 MB அப்படின்னு கிடைக்குது. ஸோ நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, therefore the total MB ஆஃப் தி சாங், அவங்க அப்படி கொடுத்ததுனால அப்படியே எழுதிட்டு இஸ் 1ன்னு எழுதிக்கலாம். இங்கே ஆல்ரெடி MB இருக்கிறதுனால இங்கே MB போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஆஃப்டர் how many seconds will 75% of the song gets downloaded? அதாவது எத்தனை செகண்ட்ஸ்க்கு அப்புறமா 75% சாங் வந்து டவுன்லோட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ how many seconds அப்படின்னா என்ன கேட்குறாங்க, எக்ஸ் கேட்குறாங்க. எக்ஸ் தானே நம்ம டைம்னு எடுத்தோம். அப்போ எக்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம எதுக்கு வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ணணும், ஒய்க்கு தான் நம்ம வேல்யூவை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நமக்கு கொடுத்துருக்க ஈக்குவேஷன் y = -0.1x + 1. ரிமைனிங் இருக்கிற சைஸ், அதுக்கு தான் நமக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது 75% சாங் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கும், டோட்டலாக நமக்கு 100% இல்லையா, அதில் 75% மைனஸ் பண்ணிட்டா நமக்கு எவ்வளோ இருக்கும், ரிமைனிங் 25%. ஸோ ரிமைனிங் பர்சன்டேஜ் தான் நம்ம இங்கே போடணும். ஒய் அப்படின்றது பர்சன்டேஜ்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம ஒய்க்கு பதிலாக என்ன பண்ணணும், 25% போட்டுக்கணும். = -0.1 எக்ஸ் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸ் அப்படியே இருக்கட்டும், +1ன்னு போட்டுக்கலாம். இப்போ பர்சன்டேஜ் அப்படின்னா by 100ன்னு அர்த்தம். அப்போ 25/100 அப்படின்னு போட்டுக்கலாம். = -0.1x + 1ன்னு வந்துடும். இங்கே டினாமினேட்டரில் 2 0 இருக்கிறதுனால நியூமரேட்டரில் 2 நம்பர் தள்ளி நம்ம டாட் வச்சுக்கலாம். அப்போ என்ன ஆகும், 0.25ன்னு ஆகிடும்.
ஈக்குவல் டு மைனஸ் 0.1x ப்ளஸ் 1. இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். இங்கே எக்ஸ் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது, அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடும். அப்போ பாசிட்டிவாக மாறிடும். அப்போ 0.1xன்னு நமக்கு கிடச்சிரும். இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் இருக்கும். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற 0.25 நான் ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிடுறேன். அப்போ மைனஸ் 0.25 ஆகிடும். ஏன்னா நம்ம எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதனால எக்ஸ் மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ 0.1x ஈக்குவல் டு 1லேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கலாம். 1னா 1.0ன்னு அர்த்தம் இல்லையா? இது எப்படி இதெல்லாம் 0.25 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்கே வந்து 0 போட்டுக்கலாம். இப்போ நம்ம சப் பண்ண போகிறோம். இப்போ 0ல் 5 போகாது. அப்போ பாரோ பண்ணும்போது இங்கே வந்து நமக்கு 0 ஆகிடும். இங்கே 10, அப்புறம் இங்கே 9 ஆகும், இங்கே 10 ஆகும். அப்போ 10ல் 5 போனால் 5, 9ல் 2 போனால் 7, இங்கே 0 இருக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.75. பெரிய நம்பருடைய சைன் வந்து ப்ளஸ்ஸு இல்லையா? அப்போ ப்ளஸ் தான் நமக்கு கிடைக்கும். நமக்கு எக்ஸுடைய வேல்யூ தான் வேணும், அதனால இங்கே மல்டிப்ளேல இருக்கிறது இந்த சைடு வரும்போது என்ன ஆகும்? டினாமினேட்டரில் வந்துடும். இப்போ 0.75 டிவைடட் பை 0.1 அப்படின்ட்டு கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 2 நம்பர் தள்ளி டாட் இருக்குது, இங்கே 1 நம்பர் தள்ளி டாட் இருக்குது. ஸோ 2 நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணேன்னா 100/100 போட்டுக்கிறேன். ஸோ 100/100 போடும்போது இப்போ இங்கே பாருங்கள், இது எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு 2 0 இருக்குது. ஸோ எத்தனை நம்பர் தள்ளி டாட் வைக்கணும்? 2 நம்பர் தள்ளி. ஸோ 1 2 இந்த இடத்துல டாட் வைக்கும்போது இது போயிட்டு நமக்கு 75 மட்டும் கிடைக்கும். ஸோ இந்த டாட் போகணும் அப்படின்றதுக்காக தான் 2 நம்பர் தள்ளி இருக்கிறதுனால 100/100 நான் போட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 1 அப்படியே போட்டு இந்த 2 0 போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 நம்பர் தள்ளி டாட் வைக்கணும். அப்போ இங்கே டாட் வைக்கும் போது இது போயிட்டு நமக்கு 10 மட்டும் இங்கே கிடைக்கும் இல்லையா? சரி, இப்போ பாருங்கள், 75 10ஆல் டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பர் தள்ளி டாட் நம்ம வைப்போம். இப்போ 7.5 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸ் பார்த்தீங்கன்னா 7.5 செகண்ட்ஸ். இது வந்து எக்ஸ் அப்படின்றது வந்து டைமில் இல்லையா? அதனால செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். After how many seconds the song will be downloaded completely அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எவ்வளோ செகண்ட்ஸ்க்கு அப்புறமா அந்த சாங் ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், ஹவு மெனி செகண்ட்ஸ். அப்போ டைம் கேட்குறாங்க, அதாவது எக்ஸ் தான் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஒய்க்கு வந்து வேல்யூவை போட போகிறோம் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சரி. இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கிற சைஸ். இப்போ ஃபுல்லாக அது கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது சைஸே அங்கே இருக்காது, 0 ஆகிடும். ஃபுல்லாக டவுன்லோட் ஆகி முடிஞ்சிருச்சுன்னா எல்லாமே நமக்கு வந்து ஃபுல்லாக தீர்ந்து போயிடும். டேட்டா தீர்ந்துட்டா என்ன ஆகும்? நமக்கு 0வாக மாறிடும். அப்போ ஒய்க்கு வந்து நம்ம என்ன போட போகிறோம்? இங்கே 0 அப்படின்னு போட்டோம்ட்டா நமக்கு எக்ஸுடைய வேல்யூ கிடச்சிரும். எவ்வளோ நேரத்தில் அது வந்து ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒய் இருக்கிறதுல 0 போட்டுக்கலாமா? அப்போ மைனஸ் 0.1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு வந்துடும். இப்போ இது மைனஸில் இருக்கிறதுனால நம்ம இந்த சைட் கொண்டு வந்துடலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அப்போ 0.1xன்னு வந்துடும். இங்கே இருக்க 1 அப்படியே இருக்கும். இந்த 0 வந்து அந்த பக்கம் கொண்டு போனாலும் 0 தான் ஆக போகுது. நமக்கு என்ன வேணும்? எக்ஸ் வேல்யூ தான் வேணும். இப்போ 1 இங்கே மல்டிப்ளேல இருக்க 0.1 வந்து இங்கே டிவைடடில் வந்துடும். ஸோ ஒரு நம்பர் தள்ளி டாட் இருக்கிறதுனால 10/10 போட்டுக்கலாம். ஓகே, அப்போ என்ன ஆகும்? 1 × 10 வந்து 10ன்னு ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 × 10 அப்படின்னு சொல்லும் போது இப்போ 1 இங்கே ஒரு 0 இருக்குது, நான் போட்டுக்கிறேன். ஒரு நம்பர் தள்ளி டாட்னும் போது இங்கே வச்சுட்டு இந்த 0 போயிடும். 1 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இந்த டாட் போகணுன்றதுக்காக தான் நம்ம 10/10 போடுறோம். அப்போ டேரெக்டாகவே நீங்கள் 1ன்னு போட்டுடலாம். அப்போ எவ்வளோ கிடைக்குது? நமக்கு 10ன்னு கிடைக்குது. எக்ஸ் அப்படின்றது வந்து டைம் இல்லையா? அதனால நம்ம இங்கே என்ன சொல்லணும்னா செகண்ட்ஸில் சொல்லணும். ஸோ 10 செகண்ட்ஸ் ஆகும் ஃபுல்லாக அந்த சாங் வந்து டவுன்லோட் ஆகிறதுக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த சாங். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.